சூப்பரான ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு இதெல்லாம் போட்டு வெறுமா நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொஞ்சம் புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அந்த கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க வேண்டியதான். உளுந்து கடலைப்பருப்பு எள்ளெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்களா, சூப்பராக நல்லா ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிருக்கு. அதுக்கு அழகாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். சூப்பரான சுவையான சத்தான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 10 இட்லி சாப்பிட மாட்டீங்க, அதுக்கு மேலே கூட சாப்பிடுவீங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.